இப்படி பல பேராலே உன்னை அழைப்பர்கள்னு கண்ணன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு நீங்க திருக்கோவலூர் திவ்யதேசம் சேவிச்சுக்க போனீங்கன்னா கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர் தொழுதும் பொது நெஞ்சே என்று திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். இன்னைக்கு பெருமானுடைய திருக்கோவலூர் இடைகழி ஆயன் திருவிக்கிரம பெருமாள் அவருடைய சன்னதி பிரதட்சணம் வந்தினால் அங்கே கற்புடைய மடக்கன்னி இருக்கிறாள். அவள் தான் கண்ணனுக்காக கூட பிறந்த சகோதரனுக்காக பார்த்து மங்களாசாசனம் பண்ணுகிறவள், ரட்சித்து கொடுத்தவர். இதுல கண்ணன் அண்ணனா கண்ணன் தம்பியா ரெண்டு பேரும் சொல்லிட்டுரும். சகோதரிகள்னு சொல்லிட்டா சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப பொதுவான வார்த்தை, கஷ்டமே பட வேண்டாம். இது அக்காவா தங்கையா அண்ணனா தம்பியா, சகோதரன் கூட பிறந்தவன் அப்படின்னு அண்ணனா தங்கையா தெரியாது. அஷ்டமியில பிறந்தவர் கண்ணன், நவமியில பிறந்தவர் தான் இந்த பெண் குழந்தை. அதனால் அஷ்டமிக்கு பிற்பாடு நவமி வருகிறபடியால் அவள் தான் தங்கை, கண்ணன் தான் அண்ணன். ஆகையாலே ஒருத்தருக்கொத்தர் மாத்தினாலே பலராமன் 7வது கர்ப்பமாக லோகத்துல பிறக்கவே தான் மேற்கொண்டு கண்ணனை அவதரித்தார். ஆகையால் செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் என்ன செம்பொற் கடலடி உன் திருவடி வாழ்ப்பாலே பொய்யாழ்வார் பூலோகத்தில் அவதரித்தார்னா அந்த திருவடி என்ன கொண்டாடணும். ஐப்பசி மாசம் சவண நட்சத்திரத்தில் அந்த திருவடி பூலோகத்தில் பட்டதோ மேற்கொண்டு 10 ஆழ்வார்கள் அவதரித்து 4000 பாசரங்களையும் பெற்றோம். வையந்தகழியான அவர் முதல் விளக்கேற்றி வைத்தாரோ கடைசியாக மின்னுமாமழதழும் மேகவண்ணா திருநெடுந்தாண்டக பாசரம் வரை பெற்றோம். இப்படி முதல்லேருந்து ஒருத்தர் ஆரம்பிச்சு வைக்கணும் இல்லையோ. ஒருத்தர் சுவாமி நம்ம வீட்டுக்கு வரார், மேன்மேல மகிழ்ச்சி பொங்குகிறதுன்னு சொல்லுவோம். சில பேர் வந்துட்டாளே அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இல்லாமல் செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் என்று பிரார்த்தித்தது 17வது பாசுரம். உம்பியும் நீயும் உறங்கேல் கண்ணனையும் பலராமனையும் நந்தகோபாலனையும் எழுப்ப போகணும்னா வீட்டுக்குள்ள போகணுமே. வாயிற்காப்போன் கதவை திறந்து விட்டாத்தானே வீட்டுக்குள் செல்ல. அதனால முதல்ல துவாரபாலகனுடைய பாசுரம் நேற்றைய பாசுரம், அதை பார்த்து கொண்டு மேற்கொண்டு இன்னைய பாசுரத்தை அனுபவிக்கலாம்.